வணக்கம். 2026 என்ஜினியரிங் அட்மிஷனுக்காக சரியான கல்லூரியை தேடிட்டு இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர்ல இருக்கிற ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி விரிவாக பார்க்கலாம். இந்த காலேஜோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 1106. இந்த காலேஜ் பத்தி நம்ம முதலியே தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, இது ஒரு தெலுங்கு மொழி சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம். இதனால தெலுங்கு மாணவர்களுக்கு அட்மிஷன்ல முன்னுரிமை கிடைக்கும். ரெண்டாவது, இவங்களோட கோர் என்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு NBA அக்ரெடிடேஷன் இருக்கு. அதாவது அந்த படிப்புகளோட தரம் தேசிய அளவுல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த காலேஜை நாம முழுசா புரிஞ்சுக்க 6 முக்கியமான தலைப்புகள்ல பார்க்க போறோம். காலேஜோட அடையாளம், அதோட அங்கீகாரங்கள், என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு, படிச்சா வேலைவாய்ப்பு எப்படி, கேம்பஸ் வசதிகள், அப்புறம் கடைசியா இங்க படிச்ச முன்னாள் மாணவர்கள் மற்றும் காலேஜோட மற்ற சிறப்புகள். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் பகுதிக்குள்ள போலாம். காலேஜோட அடையாளம். இவங்க யார், எங்க இருக்காங்க, யாருக்கான காலேஜ் இதெல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜ் 1995லயே தொடங்கப்பட்டிருக்கு. இது அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன். ஜெயா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் தான் இதை நிர்வகிக்குது. இது ஒரு தெலுங்கு மொழி சிறுபான்மையினர் கல்லூரி. அட்மிஷனை பொறுத்தவரை 65% சீட்ஸ் டிஎன்ஏ கவர்மெண்ட் கோட்டா மூலமாவும் மீதி 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாவும் நிரப்பப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அக்ரிடிடேஷன்ஸ். ஒரு காலேஜோட தரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இதுதான் சரியான அளவுகோல். 1995ல ஜெயா கல்வி அறக்கட்டளை இந்த பகுதியில இருக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகளை உருவாக்கணுன்ற நோக்கத்தோட தான் இந்த காலேஜை ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷ அனுபவம் இவங்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு காலேஜோட ஒத்தமொத்த குவாலிட்டியை செக் பண்ணணும்னா நாம முதல்ல பார்க்க வேண்டியது நேக் அக்ரெடிடேஷன். இந்த காலேஜுக்கு நேக் அங்கீகாரம் இருக்கு. சோ என்ன கிரேட் கிடைச்சிருக்குன்னு கேக்குறீங்களா? B+ கிரேட். இந்த அங்கீகாரம் ஜூன் 2027 வரைக்கும் வேலிட். அது மட்டும் இல்லாம இவங்களோட 2 முக்கியமான பிரான்ச்சுகளுக்கு NBA அக்ரெடிடேஷனும் கிடைச்சிருக்கு. ஒன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், இன்னொன்னு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சுக்கு NBA அங்கீகாரம் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கப்படுற கல்வி ரொம்ப உயர்தரத்துல இருக்குன்னு அர்த்தம். இந்த அங்கீகாரமும் ஜூன் 2027 வரைக்கும் செல்லுபடியாகும். சரி, இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிற செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்க என்னென்ன BE பிடெக் பிரான்ச்சஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம். இங்கே மொத்தம் 13 பிரான்ச்சஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் ஐடில தலா 160 சீட்ஸ் இருக்கு. இது கூடவே AI அண்ட் ML, ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ் மாதிரியான புது யுக கோர்ஸ்களும் இருக்கு. அதோட ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், சிவில் போன்ற கோர் பிரான்ச்சுகளும் NBA அக்ரெடிடேஷன் வாங்கின டெக்ஸ்டைல் டெக்னாலஜியும் இருக்கு. மொத்தமா பார்த்தா இங்க 640 UG சீட்ஸ் இருக்கு. ஓகே, படிப்பெல்லாம் சரி. ஆனா படிச்சு முடிச்சதும் என்ன? பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? அதுதானே முக்கியம். வாங்க அதை பத்தி இப்ப பாப்போம். சமீபத்துல படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கு? இதுதான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. லேட்டஸ்டா 2023-24 பேட்ச்ல கிட்டத்தட்ட 95%, ஆமாங்க 95% ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு காலேஜ் ரிப்போர்ட் சொல்லுது. இது உண்மையிலேயே ஒரு நல்ல நம்பர். சம்பளம் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தா 2022-23 பேட்ச்க்கு மீடியன் சேலரி, அதாவது பெரும்பாலான மாணவர்கள் வாங்கின சம்பளம் வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாயா இருந்திருக்கு. என்னென்ன கம்பெனிஸ் வராங்கன்னு ஒரு லிஸ்ட் பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு பக்கம் ஐடியிலிருந்து இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், விப்ரோ. இன்னொரு பக்கம் கோர் கம்பெனிஸ்ல அசோக் லேலண்ட், ரெனோட் நிசான், லுகாஸ் டிவிஎஸ், எல்என்டின்னு ஐடி மற்றும் கோர் 2 துறையிலிருந்தும் பெரிய நிறுவனங்கள் இங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்க. அடுத்து கேம்பஸ் வசதிகள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட டெய்லி லைஃப்க்கு தேவையான விஷயங்கள் இங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ஹாஸ்டல். பசங்க பொண்ணுங்களுக்கு தனித்தனி ஹாஸ்டல் வசதி இருக்கு. சென்ட்ரல் லைப்ரரியில 46,000க்கும் மேல புக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம டெல்நெட் மூலமா டிஜிட்டல் லைப்ரரி வசதியும் இருக்கு. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், AI, ரோபாட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டின்னு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்ல மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் இங்கே இருக்கு. டே ஸ்காலர்ஸா இருந்தா டிரான்ஸ்போர்ட் ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு இங்க காலேஜ் சார்பா 35 பஸ்ஸுகள் இருக்கு. இது காலேஜை சுத்தி 50 கிலோமீட்டர் வரைக்கும் சென்னை மற்றும் மற்ற ஊர்களுக்கும் போகுது. ஒருவேளை நீங்க ட்ரெயின்ல வரீங்கன்னா திருநின்றவூர் அல்லது நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. இப்போ நாம பார்க்க போறதுதான் ஒரு காலேஜோட உண்மையான வெற்றிக்கு ஆதாரம். அவங்களோட முன்னாள் மாணவர்கள் எங்க இருக்காங்க, காலேஜ்க்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஐஐடி பாம்பே கூட சேர்ந்து ஒரு யாந்திர ரொபோட்டிக்ஸ் லேபை இங்க நிறுவியிருக்காங்க. இதே மத்திய கல்வி அமைச்சகத்தோட ஆதரவுல நடக்கிற ஒரு தேசிய அளவிலான முன்னெடுப்பு. இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொபோட்டிக்ஸ்ல நல்ல எக்ஸ்போஜர் கிடைக்கும். உதாரணத்துக்கு இங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச விக்னேஷ். இன்னைக்கு அவர் எங்க இருக்கார் தெரியுமா? கேலம் ராயல் டச் ஏர்லைன்ஸ்ல ஒரு சீனியர் ஏர்கிராஃப்ட் டெக்னீஷியனா வேலை பார்க்கறாரு. இது இங்க கிடைக்கிற பிராக்டிகல் கல்வியோட தரத்தை காட்டுது. இன்னொரு ஸ்டோரி இருக்கு. அதுவும் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான். இங்க கோல்டு மெடல் வாங்கின ஒரு முன்னாள் மாணவர் நேரா போயிங் இந்தியா கம்பெனில சேர்ந்து இப்போ அங்க ஒரு மென்டரிங் ரோல்ல இருக்கார். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்ளோ பெரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இங்க நாங்க கொடுத்திருக்கிற எல்லா தகவல்களும் இந்த வீடியோவை உருவாக்கும்போது கல்லூரியோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் அரசு தளங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. இன்னும் பல இன்ஜினியரிங் கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க profsam.com பார்வையிடுங்கள். 12ஆம் வகுப்பிற்கு பிறகு இன்ஜினியரிங் முடிவுகளுக்கான உங்கள் உண்மையான ஆதாரம்.